எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்களோட புது வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சுங்க. இந்த 4 மாதத்துக்குள்ளே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டில் ஒரு குட்டி கார்டன் செட் பண்ணியிருக்கோம். அந்த கார்டனை பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த செடி வந்து செம்பருத்தி பூச்செடிங்க. இந்த செடி வச்சு ஒரு 4-5 நாள் தான் ஆச்சு. இது வந்து சாண்டல் கலரில் பூ விடுவாங்க. அடுத்த செடி வந்து சாமந்தி பூச்செடி. இந்த செடி வாங்குறப்பயே வந்து இவ்வளோ பூ வந்துச்சு. பார்க்கல எப்படி டெவலப் ஆகுதுன்னு. இந்த செடி தானே எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி. இது வந்து 7 டே ரோஸு. இது வந்து கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 20 பூக்கும் மேலவே விட்டுருக்கோம். எனக்கு இந்த பூலாம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் வாங்கினதுலேயே இந்த செடி தாங்க நிறைய டெவலப் ஆகிருக்கு. எங்கள் அம்மா வந்து வெங்காயம் விழிச்சாங்கன்னா அதோட தோல்லாம் வந்து இதுக்கு போடுவாங்க. இது வந்து ரோஸு, நார்மலான ரோஸுங்க. இது வந்து பெரிய பெரிய பூவாக விட்டுச்சு. பார்க்கவே சமழகாக இருந்துச்சுங்க. ஒரு 5 பூக்கு மேலே விட்டுருக்கும். மெதுவாக தான் பூ விடுது, ஆனால் பெருசு பெருசாக விடுவீங்க. இந்த செம்பருத்தி பூச்செடி வந்து நாங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வச்சுருந்தோம். சாண்டல் கலர். இது வந்து டெவலப்மெண்ட்டே இல்லை, பூவே வரல. அதனால் அப்பா இன்னொரு செடி பக்கத்துலேயே வச்சுருக்காரு. இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி ரெட் கலர் தாங்க. இது வந்து மருதாணி செடிங்க. இது வந்து ரொம்ப அடர்த்தியாக வந்துருந்துச்சு. அதனால் வந்து கீழே ட்ரெயின் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. எங்கள் பழைய வீட்டிலேருந்து நாற்று எடுத்துகிட்டு வந்து வச்சோங்க. என் தம்பி பர்த்டே April 17. அந்த பர்த்டேக்கு அம்மா நானும் எல்லாருமே மருதாணி வச்சு சூப்பராக அடியாக போகிறோம். இது வந்து கருவேப்பிலை செடிங்க. இதே அந்த செடி மாதிரி தான் இதுவும் அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சோம். சூப்பராக வளர்ந்துருக்கு. இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம், நெல்லிக்காய் மரம். எனக்கு நெல்லிக்காய்னா ரொம்பவே பிடிக்குங்க. அதனால் அப்பா வாங்கிட்டு வந்து வச்சுட்டாருங்க. இதுதாங்க வந்து வாழை மரம். இது வந்து அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். இது வந்து ரொம்ப பெருசாக சூப்பராக வளர்ந்துருக்கு. எங்கள் பாட்டி வந்து சொல்லுவாங்க, மரத்துலேயே வந்து பெஸ்ட்டான மரம்னா இந்த வாழை மரம் தான். ஏன்னா இதோட இலையில வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்லாம். இதோட ஸ்டெம்மை வந்து நம்ம வாழைத்தண்டை சாப்பிடுவோங்க சமைச்சு. இதோட வாழைப்பூவையும் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். வாழைப்பழத்தையும் சாப்பிடுவோம். வாழைக்காயை வந்து பூஜைக்கெலாம் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இது பாட்டில் வந்து இந்த மரத்தில் ஒவ்வொரு பாட்டிலும் நம்ம சூப்பராக யூஸ் பண்ணுவோங்க. நமக்கு நல்ல பெனிஃபிட் தரும் இந்த மரம். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இன்னொன்று 10 நாற்று பக்கம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அந்த வேஸ்ட்டு தண்ணி போகிறதுக்குன்னு ஒரு குழி பறித்து வச்சுருக்கோங்க. அந்த குழியை சுற்றி வச்சா மேஸ்திரி அங்கிள் சொன்னாலும் ஸ்மெல் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த குழியை சுற்றி வைக்கலான்னு இருக்கோம். இவன் என்னடா என்னோட ஹைட்டாக வளர்ந்துருக்கான்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும் போதே அவனை வச்சுட்டாங்க. தான் என்னை விட இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்காரு. இந்த செடி வந்து மகிழ மரங்க. இது வந்து அடர்த்தியாக கொடை மாதிரி வளருமாம்மா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்லா கூலிங்கான ஏர் தருமாம்மா. இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டாருன்னா இந்த சாரு நம்ம கடி கட்டில் போட்டு படுத்துக்கலாம், வண்டி நிறுத்திக்கலாம், செம்ம ஜாலியாக இருக்கு பாருங்க. இது வந்து சப்போட்டா மரங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து சப்போட்டானா ரொம்பவே பிடிக்கும். அதனால் இந்த மரத்தையும் வாங்கிட்டு வச்சுட்டாரு. சப்போட்டா மரம் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாமா. அதனால தான் வந்து வீட்டுக்கு முன்னாடியே வச்சுருக்கோம். எங்கள் பாட்டி தான் சொல்லுவாங்க, சப்போட்டா மரம் எப்பயுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவதால வீட்டுக்கு முன்னாடி தான் வைக்கணும்னு சொல்லி வச்சாங்க. இது வந்து கருவேப்பிலை செடிங்க. இது வந்து என்னமோ சொன்னாங்க, தப்பு செடின்னு சொன்னாங்க. இது வந்து தப்பி பிழைச்சி வர செடியாம்மா. காக்காவோ சமுதாயத்துலாம் வந்து அதை சாப்பிட்டுட்டு வந்து பறக்கும் போது அதில் கொட்டையை வந்து தெரியாமல் போட்டுருமாம்மா. அதுலேருந்து வர செடி தான் வந்து தப்பு செடின்னு சொல்லுவாங்க, தப்பி பிழைச்ச செடின்னு சொல்லுவாங்களாம்மா. அந்த மாதிரி வந்ததுனால இந்த கருவேப்பிலை செடி. இந்த கருவேப்பிலை வந்து என்னமோ செந்தலையோ என்னமோ சொன்னாங்க. ஸ்மெல் சூப்பராக இருக்கும் சமைச்சேன்னா. இதில் டேஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்பயுமே நான் ஈவினிங்கும் காலையிலையும் வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேங்க. எங்கள் குட்டி கார்டனோட குட்டி விளாக் முடிஞ்சது. எங்கள் கார்டனில் இருக்க ஏதாச்சும் ஒரு செடி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் சொல்கிறேன், ப்ளீஸ் கேளுங்க. நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்காகவும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, தேங்க்யூ.